கவிஞர் மனுஷபுத்திரன் எழுதின ஒரு கவிதை ஒன்று நினைவு வருகிறது. அந்த கவிதையுடைய தலைப்பு கால்களின் ஆல்பம். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷபுத்திரன் அவருடைய இளமை காலத்தில் எழுதின ஒரு முக்கியமான கவிதை. அந்த காலத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கவிதை. எழுத்தாளர் சுஜாதா இந்த கவிதையை எல்லா இடங்களிலுமே படிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்களின் ஆல்பம் அப்படிங்கிற கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷபுத்திரன் அதில் சொல்கிறாரு, நான் கால்களுக்கு ஒரு ஆல்பம் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்ல. முகங்களுக்கு மட்டும்தான் ஆல்பம் இருக்கணுமா, ஏன் கால்களுக்கு ஆல்பம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு அந்த கவிதை தொடங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கால்களை மனுஷபுத்திரன் அவர்கள் பார்த்தாரோ அந்த கால்களை எல்லாம் பட்டியலிட்டு இது எல்லாத்தையும் நான் படம் பிடிச்சி ஆல்பத்தில் ஒட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை போகும். இந்த கவிதையை ஆக்சுவலாக எழுதியிருக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா எத்தனை கால்களில் எடப்பாடி பழனிசாமி விழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கிறது. அவர் விழுந்த கால்களை எல்லாம் நினைவுபடுத்தி அவர் எழுதினார்னா சேக்கிழார் எழுதின கம்பராமாயணத்தை விட பெருசாக போகும், பெரிய ஆல்பமாக இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். இந்த தேர்தலுடைய பிரச்சனை காலுதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊர்லலாம் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலில் விழுந்தேனா, நான் காலில் விழுந்ததுனால என்ன பிரச்சனை, பெரியவங்க காலில் சின்னவங்க விழக்கூடாதா, கல்யாண காட்சி நல்லது கெட்டது நடக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்குங்க பெரியவங்க காலெல்லாம் எல்லாரும் விழுந்து வணங்குறது நம்மளுடைய பண்பாடு, இந்த பண்பாட்டை கொச்சைப்படுத்தி பேசுவதா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எல்லாருடைய காலில் விழுந்த பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் எதற்காக விழுந்தார், அவர் யார் காலில் விழுந்தாரோ அவர்களை என்ன செய்தார் இப்படிங்கிறதெல்லாம் தான் பிரச்சனை. இதுவும் கூட இந்த தேர்தலுடைய ஒரு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. காலம் முழுக்க தான் யார் காலையாவது உழுந்து வணங்கி இப்படியே பதவிக்காக, பணத்துக்காக, அதிகாரத்துக்காக, பல்வேறு பிழிகளிலிருந்து தப்பிப்பதற்காக, தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படியாக அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் ஆயிரக்கணக்கான கால்களில் விழுந்து எழுந்திருக்கிறார். அதில் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடிக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா டிவிலெலாம் போடுவாங்கல்ல, இங்கே வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை டிவியில் ஒரு ஷோவாக நடத்துவாங்கல்ல, பேப்பரில் எழுதுவாங்கல்ல இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு. அது மாதிரி எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா எழுதப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக சசிகலா காலில் கூவத்தூரில் அவர் விழுந்த அந்த நிகழ்ச்சி கட்டாயம் குறிப்பிடப்படும். ஏன்னா சசிகலா காலில் விழுந்ததின் மூலமாகத்தான் அவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி ஆக்சிடென்டலாக கிடைத்தது. அதே சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு அந்த அம்மாவை எப்படிலாம் அவர் முதுகுல குத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊராக போயிட்டு அந்த ஆளை நான் முதலமைச்சர் ஆக்கினேன், என் காலில் விழுந்தான், என் முதுகுலேயே அவன் குத்திட்டான் அப்படின்னு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பதில் சொல்வதற்கு வக்கீல் பழனிசாமி எல்லாத்தையும் திமுக சைடில் தூக்கி போடுறாரு. கொஞ்ச நாளாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு வாய் துடுக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இஷ்டத்துக்கும் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். மஞ்சள் பத்திரிகைகளில் வர்ற செய்திகளை எல்லாம் அவர் தொகுத்து வைத்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இவரே தான் சரோஜா தேவி என்கிற அந்த புகழ்பெற்ற அந்த பத்திரிகையை நடத்தினாரோ, அதில் கதைகளை எழுதினாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு ஆபாசமாக போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் எடப்பாடியுடைய கால்களின் ஆல்பங்களை பற்றி நாம் பேச வேண்டி இருக்கிறது. தவிர்த்துட்டு மற்றபடி அது ஒரு அரசியல் பிரச்சனை கிடையாது. இந்த தேர்தலுடைய பிரச்சனை தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படிங்கிறது தான். நாம் மாநில சுயாட்சியுடன், நாம் சுயமரியாதையுடன், கௌரவத்துடன் தமிழர்களாக ஒரு மொழிவழி தேசிய அடிப்படையில் நாம் வாழப் போகிறோமா, அல்லது டெல்லிக்கு அடிமையாக எடப்பாடியுடைய 4.5 ஆண்டு காலம் இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் அவங்க என்ன திணிச்சாலும் அதை வாயில் வாங்கிக்கிட்டு புத்திக்கிட்டு ஒரு ஆட்சியை நடத்தினார் இல்லையா, அது போன்ற ஒரு அடிமை ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் அடிக்கோல் நாட்டப்பட்டு விடுமோங்கிற ஒரு அச்சம் தான் இந்த தேர்தலுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஏன் தவழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சசிகலா காலில் விழுந்த, ஓகே சசிகலா உனக்கு அம்மா மாதிரி, அம்மாவுக்கு யாராவது இது போல் ஒரு துரோகம் செய்வார்களா, தினகரன் காலில் விழுந்த, தினகரனை என்ன செய்தாய், அதற்கு பிறகு நீ 4 காரு மாறி மூஞ்சியில் துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு டெல்லிக்கு போய் அடிக்கடி அமித்ஷா காலிலும் மோடியோட காலிலும் விழலை. அங்கே நீ அவங்க காலில் தான் விழறியா, வேறு எதுலையாவது விழறியாங்கிறதுலாம் கூட தெரியாது. இதே மாதிரி உனக்கு காலு, பாஜகவுடைய கேடி ராகவனுக்கு வேலு, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபிட்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது அது என்னென்னா ஒரு விஷயத்து மேலே ரொம்ப அதீதமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது தான் அதை தான் ஃபிட்டிஷ்னு சொல்லுவாங்க. சில பேர் கை நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க. அதுபோல் எடப்பாடிக்கு அது போன்ற ஒரு பழக்கம் கால்களில் விழுவது. நீ காலில் விழுறது
பிரச்சனை கிடையாது. வணக்கம் வைக்கிற மாதிரி நீ காலில் ஊந்துடுற. உங்கள் வீட்லேயே கூட யார் யார் காலில் விழற அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வயது தராதரம் பார்க்காம எல்லார் காலையும் விழறது உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை வந்து தமிழர் பண்பாடு இதை வந்து கொச்சைப்படுத்தலாமான்னு ஒரு அரசியல் பிரச்சனையாக, ஒரு தேர்தல் பிரச்சனையாக நீ பேசுகிறாய் என்றால், காலில் விடக்கூடிய உன்னுடைய அந்த பழக்கத்தையும், அந்த பழக்கத்தை நீ ஏன் ஏற்படுத்தி கொண்டாய், காலில் விழுந்தவர்களை என்ன செய்தாய், இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு அவசியம் எதிர்த்தரப்புக்கும் ஏற்பட தான் செய்யும். பொதுவாகவே அதிமுகவுக்கு இந்த காலுங்கிறது எப்போவுமே ஒரு படாத பிரச்சனையாக இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜெயலலிதாவுடைய காலில் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து நெடுஞ்சாங்கடையாக விழணும், அது வந்து அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் அந்த அம்மா எடுத்து எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபிலிருந்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எனவே அவர் காலில் விழுவது நமக்கு எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக விடு அப்படிங்கிறதா நம்மளுடைய இது. ஏன்னா கூவத்தூரில் நீ விழுந்த அந்த மெத்தட் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமாக இருந்தது. அதாவது சசிகலா அங்கே உட்காந்துருக்காங்கன்னா 4 அடிக்கு முன்னாடியே விழுந்து மண்புழு போல ஊர்ந்து அந்த அம்மா காலில் போய் நீ வந்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்த அந்த காட்சியை வந்து பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கு நீ முதலமைச்சராக இருந்த ஒரு முதலமைச்சர் இது போல் மண்புழு போல் ஊர்ந்து போய் காலில் விழுந்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களுக்கு, மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தது. பேசிக்காகவே தமிழர்கள் சுயமரியாதை கொண்டவர்கள். அவங்களாம் வந்து யார் காலையாவது விழுறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி காலில் விழுந்திருப்பாங்க. உன்ன மாதிரி கண்ட கால்களிலும் விழக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பது தமிழ் கலாச்சாரம் கிடையாது. அப்புறமா ஜெயலலிதாவுக்கு வந்து காலே இல்லை, அந்த அம்மா வந்து கடைசியாக இறந்தப்போ வந்து அந்த அம்மாவுக்கு காலே இல்லை, அதனால தான் மறைச்சி வச்சுருந்தாங்க அப்படி இப்படிலாம் நிறைய பத்திரிகைகள்லாம் பார்த்தோம். அதனால் அதிமுகவுக்கும் காலுக்கும் எப்போதுமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் காலில் விழுந்தேனா அப்படின்னு ஊராக போயிட்டு நீ வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவில் வந்து ஒருத்தர் ஓட்டு கேட்க வர்றாருன்னா அவர் ஏகப்பட்ட கால்களை பார்த்தவராகத்தான் இருப்பார், கால்களின் ஆல்பங்களுடைய நாயகனாகத்தான் இருப்பார். அவங்களுக்கு வந்து மூஞ்சே தெரியாது, வாக்காளர்களுடைய முகத்தை பார்த்து கூட எவனும் பேசுறது கிடையாது. ஓட்டு கேட்டு போகும்போது கூட எல்லாருடைய காலை பார்த்து தான் ஓட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் நாங்கள் தினமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இனியும் கால்களை பற்றி எடப்பாடி பேசிக்கொண்டே இருந்தால் மேலும் மேலும் அசிங்கப்பட போகிறது அவர் தான். அவருடைய வாழ்க்கையில் வந்து அழிக்க முடியாத ஒரு கரையாக சசிகலா காலில் விழுந்த அந்த வீடியோ துண்டு, அந்த ஃபோட்டோ அப்படியே அமைஞ்சு போச்சு. அதனால் விழுந்துட்டேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அன்றைக்கி காலில் விழணும்னு தோணுச்சு விழுந்துட்டேன். அதற்கு பிறகு டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க, ஏன் சசிகலா காலில் மட்டும்தான் விடுவே, எங்கள் காலில் விட மாட்டேங்கன்னு கேட்டாங்க, அதுக்காக அங்கேயே விழுந்துட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்கிறவங்க வந்து தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. நீங்களே உண்மையை சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாற்றி எங்கள் தலையில் மிளகா அரைக்காதீங்க. எங்களுக்கு உங்களை போல விழ தெரியாது, எங்களுக்கு உங்களை போல கால்களை மட்டுமே பார்த்து மனிதர்களிடம் பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நாங்கள் சுயமரியாதை கெட்டு போகல. இனிமேலும் வந்து நீ காலில் விழுந்தியா அப்படின்னு யாராவது கேட்டால், ஆமாப்பா விழுந்ததுனால தான் முதலமைச்சரான, ஆமாப்பா விழுந்ததுனால தான் கொள்ளநாடு கொலவர்களை என் மேலே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல, ஆமாப்பா விழுந்தேன், இல்லைனா வந்து என் கட்சியை காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, மொத்தமாக வந்து என் சம்மந்தி வீட்டில் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் வீடெல்லாம் வந்து ரெய்டு அடிப்போம்னு சொன்னாங்க, அதனால் அவங்க காலில் விழுந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடு. அதை விட்டு போட்டு இது தமிழர்களோட கலாச்சாரம், தமிழர்கள் காலில் விழக்கூடியவர்கள், தமிழர்களுடைய மரபு அது அப்படி இப்படின்னு பேசினா செருப்பு பிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதை தவிர்த்துட்டு வேறு எந்த பதிலையும் உனக்கு கொடுக்க முடியாது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.